வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண எலுமிச்சை உங்க வீட்டில் தினமும் இருக்கும். ஆனால் அந்த எலுமிச்சையை ஜூஸாக குடித்தால் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? சிலர் தினமும் காலையில் எழுந்த உடனே எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறார்கள். சிலர் உடல் எடையை குறைக்கிறதுக்காக குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும், இன்னும் சிலர் அவங்களுடைய சருமத்தை இளமையாக தக்க வச்சுக்கிறனுக்காகவும் குடிச்சிட்டு வராங்க. ஆனால் இந்த எலுமிச்சை ஜூஸ் எல்லாருக்குமே நல்லதா? எப்போ குடிக்கணும்? எந்த நேரத்தில் குடித்தா அதிகமான பலன் கிடைக்கும்? யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது? அதிகமாக குடித்தால் என்ன ஆபத்து? எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அறிவியல் ஆதாரங்களோடு நம்ம பார்க்க போய் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஒரு எலுமிச்சையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சிறிதளவு விட்டமின் B6. இந்த சத்துக்கள் தான் உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது. ஸோ எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால் சளி, காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும். உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. காயங்களை விரைவில் ஆறுறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. நோய் எதிர்ப்பு செல்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்று போன்ற கிருமிகளுடைய தாக்கத்திலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்துடன் பராமரிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. பலரும் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் குறைவாக தான் வைத்திருக்காங்க. ஆனால் தண்ணீரில் எலுமிச்சை சேர்த்து குடித்தால் உடல் நல்லாவே ஹைட்ரேட் ஆகும். நீங்கள் காலையில் லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நல்லா ஹைட்ரேட் ஆகும். கோடைக்கால சோர்வு குறையும். உடல் புத்துணர்ச்சி நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் உடலில் நல்ல நீர்ச்சத்துடன் பராமரிக்கிறதுக்கும், உடலில் புத்துணர்ச்சியை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தோடைய ஆரோக்கியத்திற்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. உணவுக்கு பிறகு அல்லது காலை நேரத்தில் அளவாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா செரிமானம் தூண்டப்படும், வயிறு உபசம் குறையும், மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் எப்படி குடிக்கணும்னா, நல்லா சுடு தண்ணி, ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேன், நாட்டு சுத்தமான தேனை கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு செரிமானம் மேம்படும், மலச்சிக்கல் தீர ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் கால்சியம் ஸ்டோன் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சிறுநீரில் சிட்ரேட் அளவை உயர்த்துறதுக்கும் பயன்படுது. இதனால் சிலருக்கு கிட்னி ஸ்டோன் மீண்டும் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இது பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்களுக்கு வயது அதிகரிக்க அந்த தாகம் ஃபீல் இருக்காது. அதனால அவங்க தண்ணி குறைவாக தான் குடிப்பாங்க. ஸோ தண்ணி குறைவாக குடிக்கும் போதும் வயது காரணத்தினாலையும் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு வயதானவர்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே லெமன் ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி இருக்குது. இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. தோலை மிருதுவாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. வயது முதிர்வு அறிகுறிகளை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக எலுமிச்சை ஜூஸை எடுக்கும் பொழுது முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த முகச்சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கும் தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை வாட்டர் பயன்படுது. பலரும் தினமும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எலுமிச்சை ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டா போதும், உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. அது நீங்கள் ஜூஸை மட்டும் குடித்தா உடல் எடை குறையாது. இந்த லெமன் ஜூஸை குடித்ததுக்கு அப்புறம் 20லிருந்து 30 வினாடிகள் நடைபயிற்சி நீங்கள் மேற்கொள்ளணும். அடுத்து உணவு கட்டுப்பாடு, இதெல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இவங்க
இவங்க வந்து லெமன் ஜூஸை குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்தா உடல் எடை அதிகரிக்கும். அதனால் வந்து நீங்கள் நாட்டு ஒரிஜினல் தேன் வெதுவெதுப்பான 1 கிளாஸ் தண்ணியில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிச்சு விட்டுட்டு நாட்டு ஒரிஜினல் தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி குடிக்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். அடுத்து 7வது நன்மை என்ன, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணி வந்து பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதய நலனை பாதுகாக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இரத்த நாளங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. ஒட்டுமொத்தமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணி பயன்படுது. எலுமிச்சையில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் சி இருக்குது. அதனால் நம்ம எந்த ஒரு இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் 1 கிளாஸ் எலுமிச்சை தண்ணி இல்லைன்னா நெல்லிக்காய் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முழுமையான இரும்பு சத்து உடலுக்கு முழுமையாக உறிஞ்ச முக்கியமாக கீரை பருப்பு போன்ற தாவர உணவுகளில் வந்து இரும்பு வந்து அதிகமாகவே இருக்கும். அது இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கும். அதை உடலால் முழுமையாக உறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம எலுமிச்சையை லைட்டாக பிழிஞ்சு விட்டு நம்ம சமைக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை சாப்பிட்டதுக்கு பிறகு 1 கிளாஸ் எலுமிச்சை ஜூஸையும் நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முழுமையாக நம்ம உடலுக்கு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு எலுமிச்சை தண்ணீர் வந்து பயன்படுது. எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்காக பயன்படுது. ஏன்னா எலுமிச்சை ஜூஸுங்கிறது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கு. ஸோ நல்ல ஒரு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு எலுமிச்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உடல் முழுக்க நல்லா டீடாக்ஸ் பண்ணணும், மாதத்திற்கு ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்னா நம்ம லெமன் வாட்டரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல ஹைட்ரேஷன் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணமாக கல்லீரலுடைய இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணீர் வந்து பயன்படுது. அளவாக குடிக்கணும், அதிகமாக குடிக்கக்கூடாது. ஸோ வாய் துர்நாற்றம் இருந்தால் நீங்கள் தண்ணி கலந்து ஒரு லெமனையும் பிழிஞ்சு விட்டு தண்ணி கலந்ததை வச்சு நீங்கள் வாயை கொப்பளிச்சுட்டு திருப்பி சாதாரண தண்ணியில் வாயை நல்லாவே கொப்பளிச்சிடணும். ஏன்னா வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் இதனால் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஏன் சாதாரண தண்ணியில் கொப்பளிக்கிறோம்னா, அது வந்து ஆசிட்டில் அது வந்து எலுமிச்சையில் ஆசிட் இருக்கா, அது பல்லு மேலே பட்டு பல் எனாமல் தேய்கிறது மாதிரி பல் கூச்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வாயை நல்லா கொப்பளிச்சு துப்புனதுக்கு அப்புறம் வெறும் வாட்டரில் வந்து டேப் வாட்டரில் வந்து வாயை வந்து நல்லாவே கொப்பளிச்சு துப்பணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வாய் துர்நாற்றம் வந்து போகும், வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் போக ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த எலுமிச்சை ஜூஸை எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதற்கான சிறந்த நேரங்கள் வந்து காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மதிய உணவுக்கு பிறகு, இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு, வெயிலில் இருந்து வந்ததுக்கு பிறகு நம்ம லெமன் ஜூஸை வந்து குடிச்சுக்கலாம். எப்படி தயாரிக்கணும்னா, 1 டம்ளர் தண்ணியில் அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்து சர்க்கரை போடாமல் நாட்டு ஒரிஜினல் தேன், புதினா, ஜீரகம் இந்த மாதிரியான நீங்கள் சேர்க்கைகளை சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ யார் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, பல் எனாமல் சேதமாக இருக்கிறவங்க, சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக கையாள வேண்டும். இல்லைன்னா இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்னென்னா, அதிகமாக குடித்தால் அதிகமாக பலன் கிடைக்கும்னு நினச்சி நிறைய பேர் அதிக அளவில் எடுத்துக்கிறாங்க. அது ஆபத்தை ஏற்படுத்துது. அதிகமாக குடித்தால் என்ன ஆகும்னா, பல் எனாமல் சேதமடையும், நெஞ்சு எரிச்சல் அதிகரிக்கலாம், வயிற்று எரிச்சல் வந்து ஏற்படும், சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அளவோடு எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டுமே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். அதுக்கு மேலே நான் வெயிலில் போயிட்டு வந்து உடல் எடையை குறைக்கணும், அதுக்கு மேலே அப்படின்னா நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 1 இல்லைனா 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸுங்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு பானம். ஆனால் இதை வந்து அதிகமாக பயன்படுத்திடாதீர்கள், அளவோடு எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.